நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா திருமாணிக்கம். இந்த படத்துடைய கதை பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு லாட்ரி சீட் வியாபாரி அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிறாரு, தன்னுடைய வறுமையிலையும் தன்னுடைய கஷ்டத்துலையும் எந்தளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிறாரு அப்படின்றத வச்சு நமக்கு மூவ் ஆகும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சமுத்திரகனி, பாரதி ராஜா, அனன்யா, நாசர் இன்னும் நிறைய கோஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருப்பாங்க. சமுத்திரகனி பார்த்திங்கன்னா குமுளியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு லாட்ரி சீட்டு விற்கிற ஒரு வியாபாரியாக இருப்பார். கேரளாவில் பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்லாம் அனுமதி உண்டு. மற்றும் பாரதி ராஜா, வடிவுக்கரசிலாம் நடிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியில் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வரதட்சணை கம்மியாக இருக்குன்றதான் திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பொண்ணு கர்ப்பிணியாக இருப்பாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி சூழ்நிலை பஸ் ஸ்டாண்டுக்கு வருவார் பாரதி ராஜா. அந்த டைமில் ஒரு சீட்டை ஒன்று செலக்ட் பண்ணி, எப்படின்னாச்சும் நமக்கு லாபம் கிடைக்கணும்னு ஒரு சீட்டை ஒன்று செலக்ட் பண்ணி அந்த சீட்லேருந்து ஒரு சீட்டை எடுப்பார். பட் அது எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா கையில் இருந்த காசு மிஸ் ஆகிடும். 500 ரூபா வச்சுருப்பார். ஸோ அந்த சீட்டை எடுத்து நீங்களே வச்சுருங்க, நான் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போவார். சமுத்திரகனி அந்த சீட்டை எடுத்து வச்சுருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ அந்த சமுத்திரகனி அந்த சீட்டை எடுத்து தான் பயன்படுத்திக்காமல் தன்னுடைய குடும்பம் 2 பெண் பிள்ளைகள் இருக்கும், நிறைய கடன்களும் கொடுக்க வேண்டியிருக்கும். தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக்காமல் அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சி அந்த லாட்ரி சீட்டை கொண்டு போய் கொடுத்து பாரதி ராஜாக்கிட்ட கொடுப்பாரு. ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் இந்த படத்துடைய ஸ்டோரி இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கேரளா கவர்மெண்ட்டே சமுத்திரகனியை கூப்பிட்டு அவருக்கு அவருடைய பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு ப்ளஸ் அந்த சமுத்திரகனி பொண்ணுடைய ஆப்ரேஷனுக்கு தேவையான செலவுகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா நந்தா பெரியசாமி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு எளிமையான மனிதர்களை பற்றின ஒரு கதை. இப்போல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்டோரி வர்றது இல்லை. இந்த வின் பண்ண லாட்ரி சீட்டை கொடுக்கறதுக்காக பாரதியை தேடி போவார் சமுத்திரகனி. அந்த டைமில் அவங்க ஒய்ஃப், மற்றபடி அவங்க மாமனார் எல்லாருமே இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அவருக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த நேர்மையான விஷயத்தை போய் போலீஸும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் பேக்கப் பண்ணி தரத்திக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவர் நேர்மையாக கொண்டு போய் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதுக்கு தான் நான் காசு கொடுக்கலையே இந்த சீட்டுக்கு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஐயா இது உங்களுடைய சீட்டு தான், நீங்கள் தான் அதை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் பார்த்திங்கன்னா எப்படி இந்த அளவுக்கு நேர்மையாக நடந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். சின்ன வயசில் இவரும் நிறைய திருடிக்கிட்டு அந்த மாதிரி. நாசர் ஒரு கடை இல்லாமல் அந்த கையில் வச்சுட்டு இருப்பாங்க லாட்ரி சீட்டு. அந்த டைமில் சமுத்திரகனி போய் அவர்கிட்ட அந்த பையில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவார். திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கும்போது அவர் அடையாளம் காட்ட மாட்டார். ஸோ அதனாலே சமுத்திரகனி இவர்கிட்ட வேலை பார்த்து மனம் திருந்தி திரும்பவும் அவரே லாட்ரி சீட்டு கடை வச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு தான் நம்ம எந்த சூழ்நிலையும் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த படத்தில் அழுத்த திருத்தமாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்க்க வேண்டிய ஒரு படம். இதில் பாடல்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு பாடல் மெலோடிஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நந்தா பெரியசாமி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார். இந்த ஸ்டோரி இடையில கூட ஒரு படம் எடுத்தார், அந்தளவுக்கு போகல. பட் இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்டோரி. இது கண்டிப்பாக ஒன்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.